ஹலோ ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு தி ஷோ. எல்எஸ்ஜி ஜிடி முடிஞ்சது. எல்லாரும் ஜிடின்னு சொல்ற நேரத்துல தான் எல்எஸ்ஜி ஜெயிப்பாங்க. அதாம்ல வர்கீஸ் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சிட்டாங்க திடீர்னு. பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டாங்க. அந்த டாப் த்ரீயை காலி பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி ஜெயிச்சிட்டாங்க எல்எஸ்ஜி. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதான் சொன்னேனே டாஸ் உங்களுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட். எல்லா மேட்சும் 200 ரன் நங்கூரம் போடுறாங்க. அதே மாதிரி ஜிடி ஹேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டூயிங் த சேம் திங் அகேன்ஸ்ட் பஞ்சாப். த ஹையஸ்ட் ஸ்கோர் ஃபார் 243. ஆனா டீம் டாஸ் வின் பண்ணிட்டு bowling தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னோம். டீம் டாஸ் வின் பண்ணிட்டு bowling தான் போட்டாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா இவங்களோட ஸ்ட்ரென்த்தே இந்த டாப் த்ரீ தான். 74% of the runs in the tournament so far has been scored by the top three, and such a true wicket on a team where their bowling is not as great as many would have thought, and that has been proven. Why you want to bowl first? I want to understand the logic first of all. அந்த மாதிரி ஒரு பிச்சில் ஒரு bowling வீக்கா இருக்கிற ஒரு டீம் உங்க டாப் த்ரீ 74% ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஒய் யூ வாண்ட் டு போல் ஃபர்ஸ்ட்? எனக்கு அந்த லாஜிக்கே தெரியல. இப்ப நம்ம சொன்னது ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 203, அண்ட் ஜிடி எண்டட் வித் மேபி 220. அவங்க ட்ரை பண்றாங்களா இருக்கும். என்னத்தை ட்ரை பண்றாங்க? இதைத்தான் டேவிட் வார்னர் என்ன பண்ணாரு பிஎஸ்எல்ல கடைசி மேட்ச் ராவல்பிண்டியில. தே ஆர் வே ahead டு பிளே த குவாலிஃபயர் அகேன்ஸ்ட் கொட்டா கிளாடியேட்டர்ஸ். என்ன பண்ணாரு? ஜஸ்ட் வி வாண்ட் டு டெஸ்ட் அவர் செல்ஸ் ஆன் ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட் டு சேஸ் அப்படின்னாரு. வச்சு டின் கட்டாங்க 251. 79 ரன்ல தோத்து குவாலிஃபயர் ஸ்பாட் போய் எலிமினேட்டர் வந்தது. டுடே தே ஆர் லூசிங் த கேம் இன் த எலிமினேட்டர். ஓகே, கிரிக்கெட் நீங்க கிரிக்கெட்டா பார்க்கல அப்படின்னா திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் கோயிங் டு ஹேப்பன். இப்ப பாருங்க எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்ப நம்ம 203 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இங்கன்னு சொன்னோம். The moment they crossed 220, I thought that even though they got the weak bowling attack, it is going to be a problem. டெஃபினட்டா நம்ம சொன்ன இந்த 54 for 3 நடக்கல. ஆனா திஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன்சைடு 13 overs ஜிடிஎஸ் லாஸ்ட் தேர் டாப் த்ரீ. அது இப்ப நடந்திருக்கு. அது நடந்த உடனே உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்க. ஈவன் தோ ஷாருக் கான் ட்ரைட் அண்ட் பிளேட் அப்சல்யூட் பிளைண்டரு. அவரை நான் எப்பவுமே ஹையா ரேட் பண்ணுவேன். நல்லா ஆடினாரு. அவங்க மிடில் ஆர்டர் இஸ் நாட் கோயிங் டு பி த சொல்யூஷன் when you are going to chase scores more than 180. இந்த டாப் த்ரீ ஆடி கொடுக்கல அப்படின்னா தேர் கோயிங் டு ஃபேஸ் அ ப்ராப்ளம். இப்ப இந்த ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. ஆர்சிபி பிபி கேஸும் ரெண்டு ரெண்டு மேட்ச் அவங்களுக்கு ரிமைனிங் மேட்சஸ் ஜெயிச்சா தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் த கடவுஜன் மும்பை இன் மில்லன்பூர். அதையும் சொல்லிடுறேன். தே கேன் ஒன்லி பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப பாருங்க உங்களுக்கு மேட்ச் எப்படி போயிருக்கு பாருங்க. 10 ஓவருக்கு அப்புறம் எல்எஸ்ஜி 97 for 1, ஜிடி 97 for 3. 15 ஓவருக்கு அப்புறம் எல்எஸ்ஜி 160 for 1, ஜிடி 165 for 3. இப்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வின் ஃபேக்டர் இங்க என்ன சொன்னோம்னா பவர் பிளேல பேட்டிங், கடைசி 6 ஓவர்ல போலிங். ஓகே, எல்எஸ்ஜி 53 for 0 loss கரெக்டா ஆனாங்க, விக்கெட் கொடுக்காம. ஜிடி 67 for 1, உங்களுக்கு ஒரு விக்கெட் இல்ல, 7 ரன் ஜிடி ஸ்கோர்ட் மோர். போலிங்ல பாருங்க, லாஸ்ட் 6 ஓவர்ஸ்ல ஜிடி கன்சிடர்ட் 88 for 1, LSG considered 56 for 6. The difference is 32, and the margin of difference in GT loss is 33 runs. Bottom line, உங்களுக்கு இதுதான். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. They have to really revisit their strategy. A team like them, even when they play the next game, again they are going to play in Ahmedabad. They are going to play. They might play in Mullanpur. You never know. They have to bat first. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வேற எதுவும் ஸ்ட்ராட்டஜிக்கலா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். தே டிட் எவ்ரிதிங் வெல். இந்த மாதிரி bowling சேஞ்சஸ் அது இதெல்லாம் சொல்ல மாட்டேன். பியூட்டிஃபுல் பிட்ச், அதுல எந்த இதுவும் கிடையாது. பட் இன் மை ஒப்பீனியன் தே ஷுட் ஹவ் பேட்டட் ஃபர்ஸ்ட். ஓகே. பட் நண்டலெஸ் இதுவும் இப்போ நடந்தது ஓகே தான். இன்னவே அவங்க தே சா ஹவு மச் ஆஃப் ரிசர்வ் பேட்டிங் ஆர் மிடில் ஆர்டரோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ருதர்ஃபோர்டு, ஷாருக் கானு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி தெவட்டியா கான்ட்ரிபியூட் பண்ணல. ரஷீத் கான் பவுலிங். ரஷீத் கான் ஞாபகம் வருது. பவுலிங்கை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். பவுலிங் கொஞ்சம் இன்னெஃபெக்டிவாக தான் இருந்துச்சு எல்லா மேட்சும் கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் அதர் பவுலர்ஸ் ஆல்சோ. நீங்கள் நிறைய பேர் கையில் வேற அடிபட்டுட்டே இருந்துச்சு. இஷ்டத்துக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. பாவம், ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக இருந்துச்சு. சிராஜ் வாங்கினாரு. அர்ஷத் கான் 2 3 தடவை கீழே விழுந்தாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவர் ஆகாஷ் வாங்கினாரு. எல்லாத்துக்குமே அடிபட்டுட்டே இருந்துச்சு. தட் கைண்ட் ஆஃப் டே. நீங்கள் சொன்ன மாதிரி விக்கெட்ஸும் பெருசாக விழுகல. குஜராத் பவுலிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட ஸ்கோரை கம்மி பண்ணியிருக்கலாமே. அதாவது போன தடவை என்ன சொன்னோம்னா
கபாலி ரஷீத் கான்ங்கிற கபாலி இன்னும் வரல ஐபிஎலுக்கு. ரபாதான்ற கபாலி இன்னும் சவுத் ஆப்பிரிக்காலே இருக்காரு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன்ல பிரசீத் கிருஷ்ணாவும் டிஎஸ்பி சாரும் விக்கெட் எடுக்கலைன்னா செம்ம அடி வாங்கிடுவாங்க. ஆல் ஆஃப் அ சடன் திஸ் bowling ஆல்சோ லுக்ஸ் வெரி வெரி வீக். டிஎஸ்பி சாரும் பிரசீத் கிருஷ்ணாவும் விக்கெட் நிறைய எடுத்து இந்த பர்பிள் கேப்பை சேஸ் பண்றதுனால உங்களுக்கு சுமாரா இருக்கு. ஒன்ஸ் தே ஹேவ் அ பேட் டே. இப்ப பாருங்க லாஸ்ட் 6 ஓவர்ல 56 for 6. தட் ஷோஸ் தட் வாட் தேர் மிடில் ஆர்டர் அண்ட் லோயர் மிடில் ஆர்டர் கேன் டூ. ஆனா உங்களுக்கு எல்லா மேட்சுமே நீங்க டாப் த்ரீ வந்து வச்சுன்னு ஹோல் டோர்னமெண்ட் ஜெயிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறது இட்ஸ் டூ மச் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் யூ ஹேவ் அண்ட் டாப் த்ரீ தே ஆர் ஆல்சோ ஹியூமன்ஸ். ஆல் த்ரீ ஆர் அலவுட் டு ஃபெயில். The only issue what I am telling is they are not going to strengthen their batting. They don't have resources to strengthen their batting. இவ்வளவுதான் உங்களுக்கு இருக்கு. What they have got to do with the bowling is what they have to think. I'm not talking about Rashid Khan being expensive. I'm only talking about how he is bowling. This is not the Rashid Khan I've been seeing. I'm telling this from the last 2 years. எப்ப அவருக்கு பேக் இன்ஜுரி வந்துச்சோ அதுக்கப்புறம் அவரோட ரிலீஸ் பொசிஷன் ரொம்ப மாறிடுச்சு. ரெவல்யூஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. இஸ் நாட் குவிக் த்ரூ த ஏர் ஆஸ் ஹி யூஸ் டு பி இன் த பாஸ்ட். இஸ் நாட் கன்சிஸ்டன்ட் இன் இஸ் லென்ஸ். முதல் ஓவர்ல 25 ரன் கொடுத்தாரு பாருங்க எல்லாம் அது ஷார்ட்டா ஷார்ட்டா போட்டாருல்ல. அததான் சொல்றேன். சாரி கீழே ஃபார் என்னாச்சு, கரண்ட் போயிடுச்சு. பவர் போயிடுச்சு. அன்பார்ச்சுனேட்லி வி ஹேவ் டு கண்டினியூ. ஓகே. உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா இட் இஸ் நாட் அபவுட் சம் ஒன் கிவிங் ரன்ஸ். இட்ஸ் ஆல் அபவுட் வாட் எக்ஸாக்ட்லி த வே இஸ் bowling. ஏகப்பட்ட ஷார்ட் பிச் டெலிவரிஸ். ஹி இஸ் அ லெஜெண்ட் ஆஃப் இஸ் ஓன் அண்ட் ஹி இஸ் bowling so much of ஷார்ட் பிச் டெலிவரிஸ் அப்படிங்கும் போது இட் இஸ் அன் அப்சல்யூட் காஸ் ஆஃப் கன்சர்ன் ஃப்ரம் மை ப்ராப்ளம். இந்த bowling இவங்களோட டாப் த்ரீயை வச்சு இவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க மேட்சை. பட் அன்பார்ச்சுனேட்லி if the bowling is not going to fire, they're going to find it very difficult once the play-up starts. எல்எஸ்ஜி ஒரு வழியா மிச்சமாரிச்சு செஞ்சுரியெல்லாம் அடிக்கிறாரு. நல்லா ஆடினாரு. அப்புறம் இடையில ஒரு சின்ன ஸ்லம்ப், அப்புறம் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பந்த் கடைசியா 2 ஓவர்ல அவரும் கொஞ்சம் வந்து ஒரு சுத்துனாரு. நிறைய பாசிட்டிவ்ஸ். ஆகாஷ் சிங், வில்லோ ரூக்கு, திக்வேஷ் இல்லாமலே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. வேற என்ன நினைக்கிறீங்க? See, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, பட் ஸ்டில் தே மேட் அ வின். William O'Rourke was absolutely phenomenal, to be very honest with you. He is the one who changed the course of the game. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா the way இவரு வந்துட்டு ஆவேஷ் கான் வந்து யார்கர்ஸை நெயில் பண்ணாங்க பாருங்க. Credit has to be given where it's due. And Avesh Khan has bowled most number of Yorkers in the recent IPLs, more than anyone else in IPL, ahead of Jasprit Bumrah. ஒரு 83 யார்கர் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா அப்படிங்கும் போது தட் இஸ் அ ரியல் டேர்னிங் பாயிண்ட். ஷாருக் கானுக்கு ஒரு யார்கர் போட்டார் பாருங்க. தட் இஸ் அப்சல்யூட்லி ஸ்டன்னிங். ஆல்சோ வி நீட் டு கிவ் கிரெடிட் டு ஷாபாஸ் அஹமத். ஷாபாஸ் அஹமத் வந்து கிரன்ச் ஓவர்ஸ் போட்டாரு. ஷெர்பேன் ரதர் போட்டு ஒரு 2 அடி அடிச்சாரே ஒழிய அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. டெத்ல அவருக்கு போலிங் கொடுத்து இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஹி ஆல்சோ டெலிவர்ட் அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு ரெசிலியன்ஸை காட்டி அவங்க ஆடி இருக்காங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் டு எல்எஸ்ஜி. இது ஒரு வேக்கப் கால் ஃபார் ஜிடி. அவங்க அடுத்த மேட்ச் ஜெயிச்சாலும் தெர் இஸ் நோ கேரண்டி தட் தே ஆர் கோயிங் டு பிளே தி qualifier. It all depends on other results on LSG and RCB. The destiny is only not in their hands. They need some luck also to end up in the top two. ஓகே. எல்ஐசி ட்ரை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருக்கலாம். அவங்க வந்து ஹிம்மத் சிங் எதுக்கு எடுத்தாங்க? பிளேயிங் லெவன்லேயே மெயின் லெவன்லேயே இருந்தார். ஏதாவது ஒன்று அவர்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா அவங்க அதை கொடுத்து சான்ஸ் கொடுத்து பார்த்துருக்கலாமே. நிறைய டீம்ஸ் அந்த மாதிரி பண்றாங்க சார். ஐ ஜஸ்ட் காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ வை தே டூ தட் அப்படின்றது. அப்படிங்கும்போது ஒரு யங்ஸ்டர் இது பண்றாங்க. யூ ஹேவ் டு ட்ரை அண்ட் கிவ் ஹிம் an opportunity to see what he can do. Then there is absolutely no point in really getting the youngster in. அதுதான் நான் சொல்றேன். கரெக்டான பாயிண்ட் நீங்க கேட்டீங்க. The tried and youngster இமாக் சிங், this is the time they should have given him an opportunity. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி வந்துட்டு இப்போ வந்து இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு. தேர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போது வாட் ஆர் தே கோயிங் டு கெயின் ஃப்ரம் த யங்ஸ்டர்? என்னை பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட்லி நத்திங். பட் ஒரே ஒரு பாசிட்டிவ் இது அடிஷன்னா வில்லியம் ஓரோருக்கு. பட் as far as the IPL retention rules are concerned, they also can't retain him. அதனால what kind of benefit they are going to gain moving forward? ஆகாஷ் தீங்க ஆகாஷ் தீப்பு சரியா போடல பாட்டம் லைனு.
ஷார்துல் தாக்கூரை அவங்க சரியா யூஸ் பண்ணல, வெளியில வெளியே உட்காந்து வைக்கிறாங்க ஃபார் நோ ரீசன்ஸ். மயங்க் யாதவை யாராவது போலிங் இதை வந்து கரெக்ட் பண்ணுவாங்களா தெரியாது. மோஷின் கான் இன்ஜுரி முடிச்சு திருப்பி வருவாரா தெரியாது. இட் இஸ் ஆல் அட் சி ஃபார் தம். வாட் ஆர் தே கோயிங் டு ரியலி கோ வித் த டேக் ஆஃப்ஸ் அப்படிங்கிறது ஐ ஜஸ்ட் ஹவ் நோ ஐடியா அபவுட். ஓகே. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. எல்லாரின் எதிர்பார்ப்பையும் வீணாக்கி எல்லாரும் குஜராத் ஜெயிக்கும்னு நினச்ச இடத்துல வந்து எல்எஸ்சி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த மேட்ச்சு. பட் இந்த லாஸ் இப்போ வந்தது ஓகே தான் ஜிடிக்கு. ஸோ தட் தே வேக் அப் நவ் அண்ட் ப்ராக்ரஸ் வெல் இந்த டோர்னமெண்ட். இவ்வளோ தான் பீடாக். வேற உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஐம் ஹாப்பி ஃபார் எல்எஸ்ஜி. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து எல்லாத்தையும் ரெஸ்ட் பண்ணி பெரிய பிளேயர்ஸ் அவங்க எல்லாரையும் ரெஸ்ட் பண்ணி ஒண்ணுமே எனக்கு தேவையில்லை, ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லைன்றத மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு சரி நான் தோத்துட்டு போறேன்னு போகாம முதல்ல சன்ரைசர்ஸ் செட் அன் எக்ஸாம்பிள், கேப்டன் கமின் செட் அன் எக்ஸாம்பிள். இப்போ வந்துட்டு தீஸ் கைஸ் ஆஃப் செட் அன் எக்ஸாம்பிள். இப்போ நாளைக்கு ஒரு சில டீம்லாம் எப்படி வச்சிருப்பாங்க, சரி இந்த டீம் வருதுப்பா கொஞ்சம் ஈஸியா தூக்கிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. Now they will know that even the teams, Rajasthan Royals won their last game. So உங்களுக்கு வந்து next வந்து GT is going to play CSK. If you're going to take CSK lightly, take it on your own risk. No one can really tell you anything about it அப்படிங்கும்போது all the teams, even though the top four is sealed, it all depends on how they play to end up with either first, second, third or fourth spot அப்படிங்கும்போது every team will be wary now, every team will be worried now. எப்பா சாமி இந்த ரிஸ்க் எனக்கு வேணாம், ஐ ஜஸ்ட் ரியலி வாண்ட் டு கம் பேக் அண்ட் புட் ஆல் தி எஃபர்ட்ஸ் டு வின் பிளேயிங் மை ஃபர்ஸ்ட் அண்ட் டீம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இட்ஸ் a குட் சைன் ஃப்ரம் எல்எஸ்ஜி ஆக்சுவலி. குடோஸ் டு எல்எஸ்ஜி. ஹார்ட் லக் டு ஜிடி. எல்லா மேட்சும் எல்லாம் நீங்க ஜெயிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரும். ஒன்லி திங் இஸ் அன்பார்ச்சுனேட்லி இந்த சர்க்கிள் இஸ் கோயிங் டு டேக் their பிளேஸ் அவே ஃப்ரம் த குவாலிஃபையர். அதுதான் நமக்கு தெரிய போறதில்ல. ஐ விஷ் தம் the way they have played, the way they have dominated, they have always in the top four. The top four இருந்து கீழே போல அவங்க குவாலிஃபை வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு கம்மிங் டேஸில் தெரிஞ்சிடும். அது அது மட்டும் தான் திங்ஸ் டு வரி அபவுட் இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். டீம்லாம் வெளியே போயிட்ட கியூ அந்த இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஸோ கம்மிங் டேஸில் பார்க்கலாம் பீடாக் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்லிடுங்க உங்களோட க்ளோசிங் கமெண்ட்ஸை. Kudos to LSG. GT still has got a mathematical chance of ending up in the qualifier, but if they want to get a favor from either RCB or PBKS, அது அவங்க கையில இல்ல. Let us see what can be done. இதுல ஒரு learning lessons இருக்கும். How they are going to really sort out their batting order. Probably Washington Sundar எடுத்துட்டு வரணும். They have got too much of bowling options. அர்ஷத் கான், முகமது சிராஜ், இவரு பிரசீத் கிருஷ்ணா, ககிசோர் ரபாதா, ரஷீத் கான். They have got too much of ராகேஷர் விட்டீங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் வந்தானே going to strengthen their batting. He can also bowl. அப்படிங்கும் போது that is what they have to see what they can do to strengthen their batting அப்படின்னு. But they can be proud of the way they have played until now. Let us see what is going to happen. அடுத்தது it is going to be another match preview where a team is pushing for a qualifier spot. That is Royal Challengers Bangalore versus Sunrisers Hyderabad. We'll come back and do the preview with your very own Octopus. Until then, thanks a lot and bye bye.